الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم وقاتلوا المشركين كافة كما يقاتلونكم كافة واعلموا أن الله مع المتقين صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم أفضل الشهر بعد رمضان شهر الله المحرم أفضل الصلاة بعد الفريضة صلاة الليل أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்றைய நாள் புனிதமான ஜும்மாவுடைய தினமாக இருப்பதை போன்று நம்முடைய இஸ்லாமிய வருட பிறப்பின் முதலாவது நாளாகவும் இருக்கிறது. ஹிஜ்ரி 1447 வருடத்தில் முதல் நாளில் நாம் இருக்கிறோம். இந்த மாதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்தின் சிறப்பை பற்றி சொல்லும் பொழுது அஃலலு சியாமி பஅத ரமலான் அஃலலு ஷஹரி, மாதங்களில் சிறந்த மாதம் ரமலானுக்கு பிறகு நோன்பு பிடிப்பதற்கு சிறந்த மாதம் ஷஹருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹுடைய மாதமாக இருக்கக்கூடிய முஹர்ரமுடைய மாதம் என்று சொல்வார்கள். இந்த மாதத்திற்கு அல்லாஹுடைய மாதம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முஹர்ரம் மாதத்தை சிறப்பித்து சொல்லியிருக்கிறார்கள். இந்த மாதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக நோன்பிருந்த மாதம். விசேஷமாக ஆஷூராவை பற்றி நாம் அடுத்த வாரம் பார்க்க இருக்கிறோம். பல்வேறு வெற்றிகள் கொடுக்கப்பட்ட மாதம். நாமும் இந்த வருடத்தின் துவக்கத்திலே அல்ஹம்துலில்லாஹ் சில மாதங்களாக கடந்த நாட்களில் நாம் பல்வேறு சோக கதைகளை, சோக சம்பவங்களை, முஸ்லிம்கள் பலஸ்தீனில் கஸாவில் யூதர்களால் அழித்தொழிக்கப்பட்ட அந்த காட்சிகள், அவர்களுடைய அழுகுரல்கள், குழந்தைகளும் பெண்களுமாக பலகீனர்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்ட சம்பவங்களால் முழு உலக முஸ்லிம்கள் மட்டுமல்ல முழு உலகமே அதை பார்த்து கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு நிகழ்விற்கு அல்லாஹ் ஒரு சந்தோஷமான ஒரு செய்திகளை நமக்கு தந்திருக்கின்றார். அல்லாஹ் யாரை கொண்டும் யாருக்கும் அல்லாஹ் உதவி செய்வான். இந்த தீனுக்கு அல்லாஹு தஆலா ஒரு பாவியை கொண்டும் உதவி செய்வான் என்பதாக ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னல்லாஹ யுஅய்யிது ஹாதத் தீன பித்தீனில் ஃபாஜிர் பிர்ரஜுலில் ஃபாஜிர், ஒரு பாவியான மனிதனை கொண்டும் அல்லாஹு தஆலா தீனுக்கு உதவி செய்வான், தீனை உறுதிப்படுத்துவான். முழு உலக மக்களுடைய சாபத்தை பெற்ற அந்த யூதர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடந்த நாட்களாக ஒரு வாரமாக நாம் செய்திகளை கேள்விப்படுகிறோம். அல்லாஹ் அவர்களை ஒட்டுமொத்த மக்களுடைய சாபத்தை, அல்லாஹின் சாபத்தை பெற்றவர்கள், குர்ஆனிலும் அல்லாஹ் அவர்களை சபித்திருக்கின்றான். அவர்கள் கியாமத் வரை சபிக்கப்பட்டவர்கள் என்பதாகவே அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். அப்படிப்பட்ட மக்களுக்கு தோல்வியை கொடுத்து அல்லாஹ் நம்மை சந்தோஷப்படுத்தி இருக்கின்றான். இது போன்ற சந்தோஷமான செய்தியை இந்த வருடம் முழுவதும் அல்லாஹ் கேட்க செய்வானாக. அதற்கு அடிப்படையான தேவை ஒற்றுமை தான். ஒரு நாடு, ஈரான் என்ற நாடு, கொள்கை நமக்கு அப்பாற்பட்டவர்களாக இருந்தார்கள், ஆனால் அரசியல் என்ற அடிப்படையில் அவர்கள் ஒற்றுமையோடு செயல்பட்டார்கள். தங்களை பீற்றிக் கொள்ளவில்லை. தாங்கள் யார் என்பதை உலகத்திற்கு சொல்லிக் கொண்டு பெருமையோடு அலைந்து திரியவில்லை. அவர்கள் ஒற்றுமையோடு எதிர்காலத்தில் வரக்கூடிய சவால்களை எதிர்கொள்வதற்காக பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டு சோதனை வரக்கூடிய சமயத்திலே நாங்கள் யார் என்பதை காட்டினார்கள். அதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெற்றியை கொடுத்தான். அல்லாஹ் யூதர்களின் மூக்கை உடைத்தான். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய இறுதி ஹஜ்ஜிலே சொன்னார்கள். ஹஜ்ஜை முடித்து வந்த ஹாஜிகளும் இங்கு நாம் இருக்கிறோம். அல்லாஹ் ஹாஜிகளுடைய அவருடைய ஹஜ்ஜை கபூல் செய்வானாக. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்முடைய இறுதி ஹஜ்ஜின் உரையை பற்றி கடந்த வாரம் சொல்லி இருந்தோம். அதன் இறுதியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் எல்லாம்
திரும்பி சென்று உங்களுக்கு மத்தியில் ஒற்றுமையோடு இருங்கள். ஒருத்தரை ஒருத்தர் குறை சொல்லிக் கொண்டு, ஒருத்தரை ஒருத்தர் மோதிக்கொண்டு, ஒருத்தரை ஒருத்தர் கொலை செய்யக்கூடிய பாவிகளாக மாறிவிடாதீர்கள். இன்னும் சொல்ல போனால் காஃபிராகி விடாதீர்கள் என்ற வார்த்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒருத்தரை ஒருத்தர் எப்போ குறை பேச ஆரம்பிப்போமோ, ஒருத்தரை ஒருத்தர் சாடி பேச ஆரம்பிப்போமோ, பிறகு அது கொலையில கொண்டு போய் முடியும் என்று சொன்னால், ஒரு முஸ்லிமை கொலை செய்வது மார்க்கத்திற்கு புறம்பான நிலையில் அது இருக்குமே, ஆனால் அது குஃப்ரில் கொண்டு போய் சேர்த்துவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கையோடு சொல்லி அனுப்பினார்கள். அந்த ஒற்றுமை தான் இன்று முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒற்றுமை உடைக்கப்பட்டிருக்கிறது. பிரித்தாளும் சூழ்ச்சியை கொண்டுதான் இஸ்லாமிய நாடுகள் உடைக்கப்பட்டிருக்கின்றது. அதன் மூலமாகத்தான் பல்வேறு சோதனைகளை முஸ்லிம்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். கண்ணிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சந்தோஷமான செய்திகளை நாம் கேட்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒற்றுமையோடு செயல்பட வேண்டும். நாம் பிற முஸ்லிம்களுடைய உணர்வுகளை மதிக்க வேண்டும். ஏன் இன்னும் பிற மனிதர்களுடைய உணர்வுகளை மதிக்க வேண்டும். மார்க்கம் எந்த அளவுக்கு சொல்லுகிறது, மிருகங்களுடைய உணர்வுகளையும் மதித்து நடங்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யார் ரசூலல்லாஹ், மிருகங்களுக்கு நாங்கள் உபகாரம் செய்வதனாலும் எங்களுக்கு கூலி கொடுக்கப்படுமா? ஆம், எதற்கெல்லாம் உயிர் இருக்கிறதோ, எதற்கெல்லாம் ஈரல் இருக்கிறதோ, ஈரம் இருக்கிறதோ, அதற்கெல்லாம் நமக்கு நன்மை இருக்கிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவிற்கு ஒரு மனிதனோ ஒரு மிருகமோ கஷ்டப்படுகிறது என்று சொன்னால் அதை நினைத்து ஒரு ஈமான் உள்ளவன் அவன் நிம்மதி அடைந்து செல்ல மாட்டான். அவனுடைய ஈமான் அவனை சும்மா விடாது. கண்ணிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, குறிப்பாக நமக்கு ஹிஜ்ரி 1447 முஸ்லிம்களுக்கென்று வருட பிறப்பு என்பது இல்லாமல் தான் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே வருடங்கள் எல்லாம் எதை கொண்டு கணிக்கப்பட்டது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரின் பிறப்பை பற்றி சொல்லும் பொழுது வரலாற்றிலே சொல்வார்கள், யானை படை மக்காவை தாக்குவதற்காக ஆபிரகாம் படையெடுத்து வந்த சமயத்திலே அல்லாஹ் அபாபில் பறவை கொண்டு அந்த யானை படையை அல்லாஹ் அளித்த அந்த நிகழ்வை தான் அரபுகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாளாக கணிப்பார்கள். அந்த வருடத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள் என்பதால் யானை வருடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்வார்கள். இது போன்ற முக்கியமான நிகழ்வுகளை வைத்துத்தான் ஒரு காலத்தில் வரலாறுகள் சொல்லப்பட்டது. எப்பொழுது இஸ்லாம் விரிவடைந்ததோ, குறிப்பாக உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஹிலாஃபத்திலே இஸ்லாம் பல்வேறு நாடுகளுக்கு பரவி பல நாடுகள் பக்கம் படையெடுத்து அவர்களுக்கு தீன் பக்கம் அழைப்பு கொடுக்கப்பட்டு பல நாடுகள் இஸ்லாமிய ஆட்சிக்கு வந்த பொழுது பல குழப்பங்கள் ஏற்பட ஆரம்பித்தது. ஏனென்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து எப்பொழுது ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவிற்கு வந்தார்களோ அதனால் சில மக்கள் முனாஃபிக்குகளாக இருந்து வெளிப்படையே தங்கள் முஸ்லிம்களாக காட்டிக்கொண்டு உள்ளுக்குள் குமுறிக்கொண்டிருந்தார்கள். நாம் தலைமை பதவிக்கு வர வேண்டிய இடத்தில் இப்பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைமையாகிவிட்டார்கள், அவருடைய கவனம் எல்லாம் இவரின் பக்கம் திரும்பிவிட்டது என்ற அந்த குமுறலினால் அப்துல்லாஹ் இப்னு உபை என்பவன் தன்னுடைய தலைமைத்துவம் போய்விட்டதே என்ற அந்த வஞ்சகத்திலே அவன் பல்வேறு திட்டங்களை தீட்டிக் கொண்டிருந்தான். வெளிப்படையே தன்னை முஸ்லிமாக காட்டிக் கொண்டான். இவன் காரணமாக பல்வேறு சோதனைகள் உள்ளுக்குள் ஏற்பட்டது. முஸ்லிம்களுக்குள் பல்வேறு யுத்தங்கள், முஸ்லிம்களுக்கு எதிராக பல எதிரிகளை தூண்டிவிட்டுக் கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருந்தார்கள் முனாஃபிகீன்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்துள்ளவரை எந்த ஒரு முஸ்லிம்களுக்கு மத்தியில் எந்த பிரிவினையும் ஏற்படுத்த முடியவில்லை. முயற்சி செய்தார்கள். அன்சாரிகள் முஹாஜிர்களுக்கு மத்தியில் ஒரு சந்தர்ப்பத்திலே யூதர்களும் முனாஃபிக்குகளும் சேர்ந்து அவர்களை பல ஐயாமுல் ஜாஹிலியாவில் இஸ்லாமை ஏற்பதற்கு முன்பாக நீங்கள் எப்படி இவர்களோடு வீரத்தோடு மோதிக்கொண்டிருந்தீர்கள், இவர்கள் இந்த கோழைகளோடு சேர்ந்து ஒன்றாக அமர்ந்திருக்கின்றீர்களே போன்ற வார்த்தைகளை எல்லாம் பழைய நினைவுகளை தூண்டிய சமயத்திலே அவர்கள் பழைய நினைவுகள் வந்து அவர்கள் தங்களுக்கு மத்தியிலே வீராப்புகளாக பேச ஆரம்பித்தார்கள். கவிதைகளை பாடி சண்டையிட ஆரம்பித்தார்கள். அன்சாரிகள் தங்களுக்கு இடையில் அவுஸ் ஹஸ்ரஜ் என்ற 2 கோத்திரத்தார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு மதீனாவிலே யுத்தம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் பொழுது உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தி கேள்விப்பட்டதும் அங்கு சென்று அவருக்கு உபதேசம் செய்து ஷைத்தானின் சூழ்ச்சியை உணர்த்தி அவர்களை உணர வைத்தார்கள். பிறகு வாள்களை கீழே போட்டு தங்களுக்குள் சமாதானமாகிக் கொண்டார்கள். இப்படி பல்வேறு சந்தர்ப்பங்களை யூதர்களும் முனாஃபிகீன்களும் எதிர்பார்த்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்துள்ளவரை முடியவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துடைய சமயத்திலும் இந்த உம்மத்தில் பிரிவினை உண்டாக்குவதற்காக சூழ்ச்சியை செய்யப்பட்டு பல்வேறு பகுதிகளிலிருந்து தன்னை நபி என்பதாக பல்வேறு
பொய்யர்கள் கிளம்பினார்கள். அவர்களுக்கெல்லாம் படைகளை அனுப்பி ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா தம்முடைய ஹிலாஃபத்திலே அந்த நேரத்தில் அவர்கள் எல்லாம் ஒடுக்கினார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா வஃபாத்துக்கு பிறகு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஹிலாஃபத் கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த சந்தர்ப்பத்திலும் முனாஃபிகீன்களால் யூதர்களால் முஸ்லிம்களுக்கு மத்தியில் எந்த பிளவுகளையும் ஏற்படுத்த முடியவில்லை. எப்பொழுது சூழ்ச்சி செய்யப்பட்ட ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா ஷஹீதாக்கப்பட்டார்களோ அதற்கு பிறகுதான் இந்த உம்மத்தில் குழப்பம் ஆரம்பமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சூசகமாக சொன்னார்கள், என்னுடைய உம்மத்தின் ஃபித்னாவின் வாசலாக, ஃபித்னா குழப்பம் ஏற்படாமல் அடைப்பாக உமர் ரலியல்லாஹு தஆலா இருப்பார்கள் என்பதாக சுபச்செய்தி சொல்லி இருந்தார்கள். இந்த செய்தியை கேள்விப்பட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா சந்தோஷப்பட்டார்கள். என்னை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குழப்பங்கள் வராமல் இருக்க என்னை ஒரு தடுப்பாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறானே என்பதாக சொல்லி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முன்னறிவிப்பில் சொன்னார்கள், இந்த வாசல் ஒரு நாள் உடைக்கப்படும், அப்பொழுது இந்த உம்மத்திற்கு ஏற்படக்கூடிய குழப்பம் இருக்கிறதே அது கியாமத் வரை தீராது என்று சொன்னார்கள். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா இதை கேள்விப்பட்டு சொன்னார்கள், நான் ஷஹீதாக்கப்படுவேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்பட்டிருக்கிறது சொன்னார்கள். அதுதான் இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டுகிறார்கள். கதவு திறக்கப்படும் என்று சொல்லப்படவில்லை, கதவு உடைக்கப்படும் என்று சொன்னார்கள். என்றால் நான் மௌத்தாக மாட்டேன், நான் ஷஹீதாக்கப்படுவேன் என்று சொன்னார்கள். அதை அவர்கள் விரும்பி அல்லாஹ்விடம் துஆ செய்தார்கள். தங்களுடைய இறுதி ஹஜ்ஜிலே, தங்களுடைய கடைசி ஹஜ்ஜிலே அரஃபாவிலே துஆ செய்தார்கள், யா அல்லாஹ் உன்னுடைய பாதையில் எனக்கு மரணம் வேண்டும், அதே நேரத்தில் உன்னுடைய நபியினுடைய ஊரிலே எனக்கும் மரணம் உண்டாக வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊரிலே யுத்தம் நடக்காது, மதீனாவில் யுத்தம் நடக்க வாய்ப்பில்லை. போர் செய்ய வேண்டும் என்று சொன்னால் வெளியில் சென்று யுத்தம் செய்ய வேண்டும். ஆனால் இரண்டையும் சேர்த்து கேட்கிறார்கள். அல்லாஹ் அப்படியே நிறைவேற்றி கொடுத்தார். ஒரு நாள் ஃபஜ்ருடைய தொழுகையிலே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா தொழ வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு முனாஃபிக்கால் அவர்கள் கொல்லப்பட்டார்கள். கத்தியால் வயிற்றிலே குத்தப்பட்டு, நஞ்சூட்டப்பட்ட கத்தியால் பல தடவை குத்தப்பட்டு ஷஹீதானார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, எப்பொழுது அவர்களுடைய ஷஹாதத் ஏற்பட்டதோ அன்றைக்கு ஏற்பட்ட குழப்பம்தான். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா ஹிலாஃபத்திலே பல்வேறு நயவஞ்சகர்கள் அதை அவர்களுடைய மென்மையான சுபாவத்தை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் எங்கெல்லாம் கவர்னர்களை உமர் ரலியல்லாஹு தஆலா நியமித்திருந்தார்களோ அந்த பகுதியில் உள்ள நல்ல மார்க்கப்பட்டுள்ள கவர்னர்களுக்கெல்லாம் எதிராக உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா ஒரு புகார்களை செய்து எங்களுக்கு சாதகமான கவர்னர்களை ஏற்படுத்தி கொடுங்கள் என்பதாக உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவிடம் வந்து முறையீடு செய்தார்கள். அவர்கள் பேச்சையெல்லாம் கேட்டு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா நல்ல நல்ல கவர்னர்கள் எல்லாம் பதவி நீக்கம் செய்து தங்கள் சார்பாக தங்கள் குடும்பம் பனு உமையாக்களை பதவியில் அமர்த்தினார்கள். கடைசியாக அப்துல்லாஹ் இப்னு சபா என்பவன் ஒரு யூதன் தன்னை முஸ்லிமாக மாற்றிக்கொண்டு உள்ளுக்குள் பல்வேறு வேலைகளை செய்து பல கிளர்ச்சிகளை தூண்டி ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களை சங்கடத்தில் உண்டாக்க வேண்டும் என்பதற்காக ஒரு நிர்பந்த சூழ்நிலையை உண்டாக்கினான். அதுதான் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா மகன் முஹம்மது ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பதவியில் இந்த பசாவிற்கு அமைக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வைக்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அதற்கும் அனுமதி கொடுத்து விட்டார்கள். ஆனால் அவர்களோடு கூட இருந்த ஒரு கவர்னர் மறைமுகமாக அந்த சதியில் சிக்கி அவர் முஹம்மது இப்னு அபூபக்கரை கொலை செய்து விடுங்கள் என்ற வாசகத்தை திருத்தி கொடுத்து விடுகிறார். இதை பார்த்த அந்த மக்கள் அப்துல்லாஹ் இப்னு சபாவோடு சேர்ந்து கொண்டு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுக்கு எதிராக கிளர்ச்சி செய்து நாங்கள் இவரை எங்களுடைய கவர்னராக கேட்கிறோம், நீங்கள் இவரை கொலை செய்யும்படி எங்களுக்கு உத்தரவு தருகிறீர்களா என்று உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா மீது அநியாயமாக பழி சுமத்தி கிளர்ச்சி செய்து மதீனாவிற்கு வந்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா வீடு 40 நாட்கள் முற்றுகையிடப்பட்டது. என்னென்னமோ சொல்லி பார்த்தார்கள். சஹாபாக்கள் யுத்தம் செய்வதற்கு அனுமதி கேட்டார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா சொல்லிவிட்டார்கள், என் பெயரால் மதீனாவில் ரத்தம் ஓட்டப்படக்கூடாது என்பதாக சொல்லி 40 நாட்கள் அந்த மக்களை எப்படியாவது பேசி விளங்க வைத்து விடலாம் என்பதாக அந்த கிளர்ச்சியாயிரம் பேசி பார்த்தார்கள். கடைசி வரை அவர்களுக்கு உணவும் கொடுக்க விடாமல் தண்ணீரும் கொடுக்க விடாமல் எந்த உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா மூலமாக மஸ்ஜித் நபவி உருவாக்கம் செய்யப்பட்டதோ மதீனாவின் பஞ்ச காலத்திலே கிணறுகளை ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா விலைக்கு வாங்கி கொடுத்தார்களோ பல லட்சங்கள் செலவு செய்து
வக்ஃபு செய்த அந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு பகரமாக நீங்கள் சொர்க்கத்தை பெறுவீர்கள், இதற்கு பிறகு நீங்கள் என்ன பாவம் செய்தாலும் அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்று சொல்லும் அளவிற்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சுப செய்தி சொல்லப்பட்ட செய்தியெல்லாம் அந்த கிளர்ச்சியாளர்கள் சொல்லி பார்த்தார்கள். அவர்கள் விடவே இல்லை. இதை எப்படியாவது சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொண்டு இவரை ஹிலாஃபத்திலிருந்து இறக்கிவிட்டால் பிறகு நாம் நினைத்ததை சாதிக்கலாம் என்பதாக அவர்களை கொலை செய்து விடுகிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அன்றிலிருந்துதான் குழுக்களாக முஸ்லிம்கள் பிரிகிறார்கள், ஷியாக்களுடைய பிரிவுகள் ஏற்படுகிறது. ஒரு பக்கம் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய பெயரை வைத்த ஒரு கூட்டம், ஒரு பக்கம் முஆவியா ரலியல்லாஹு தஆலா பக்கம், இப்படியாக பல்வேறு பிரிவு வரலாறு நீண்டது. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அவர்களுடைய முக்கியமான ஷியாக்களுடைய கொள்கைகளில் முக்கியமானது ஒன்றுதான் சஹாபாக்களை திட்டுவது. குறிப்பாக ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இவருடைய கிலாஃபத்தையும் இவர்களுடைய சுஹபத்தையும் மட்டமாக கேவலமாக பேசுவது, அவர்களை குத்துபாவிலே சபிப்பார்கள், திட்டுவார்கள். அதனால் தான் நம்முடைய அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத்துடைய உலமாக்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு குத்துபாவிலும் 4 கலீஃபாக்களுடைய பெயர்களை சொல்லி துஆ செய்வதும், அவர்களை அல்லாஹ் புரிந்து கொண்டான், அவர்களும் அல்லாஹை புரிந்து கொண்டார்கள், மற்ற எல்லா அன்சார்கள் முஹாஜிர்களுக்கும் துஆ செய்வது கட்டாயமாக்கப்பட்டுதான் ஒவ்வொரு ஜும்மாவிலும் சஹாபாக்களுக்காக துஆ செய்யப்படுகிறது. நாம் எந்த சஹாபியும் பாரபட்சம் காட்டி பிரித்து பேச மாட்டோம், அவருடைய குறைகளை எடுத்து நாங்கள் ஆராய மாட்டோம். அவர்கள் அல்லாஹ்வினால் புரிந்து கொள்ளப்பட்டவர்கள். குர்ஆனிலே அல்லாஹ் அவர்களை புரிந்து கொண்டதாக அல்லாஹ் சாட்சி அளிக்கிறான். ஆனால் அப்படிப்பட்ட மக்களை அந்த ஷியாக்கள் அவர்கள் குறை சொல்வதன் காரணமாக அஹ்ல பைத்துல் என்று சொல்லப்படக்கூடிய அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை மிகைப்படுத்தி, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களே அதை பற்றி பயந்தார்கள். என்னுடைய பெயரால் ஒரு குழப்பம் ஏற்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செய்ததன் காரணமாக பல கட்டங்களில் எச்சரிக்கை செய்திருந்தார்கள். அதையெல்லாம் மீறி பல்வேறு சந்தர்ப்பங்கள் இதே முஹர்ரம் மாதத்தில் தான், ஆஷூராவுடைய அந்த 10வது தினத்தில் தான் கர்பலா யுத்தம் என்ற ஒரு சந்தர்ப்பத்திலே நடந்தது. அதில் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அநியாயமாக கொல்லப்பட்டார்கள். முஸ்லிம்களால் கொடூரமாக கொல்லப்பட்டார்கள். கர்பலா யுத்தம். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இது போன்ற இந்த முஹர்ரம் மாதம் வந்துவிட்டால் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கொடூரமாக கொண்டவர்கள் இந்த சுன்னத் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் என்ற பெயரை இட்டுக்கட்டி ஷியாக்கள் எல்லாம் இந்த முஸ்லிம்களை வெறுக்கக்கூடியவர்களாக, அவர்களுடைய முதல் எதிரியாக இந்த சுன்னத் ஜமாத் முஸ்லிம்கள் அவர்கள் கருதுகிறார்கள். ஆகையினால் இந்த முஹர்ரம் மாதம் 10 நாட்களும் அந்த 10வது தினத்திலே ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஷஹீதாக்கப்பட்ட தினத்தை நினைவு கூறுவதற்காக பல்வேறு சடங்கு சம்பிரதாயங்களை அவர்கள் செய்வார்கள். தங்களை தாங்களே அவர்கள் மாய்த்துக் கொள்வார்கள். பல்வேறு கொடுமைகளை தங்களுக்கு தாங்களே ரத்தங்களை ஓட்டுவது, இது போன்ற மூட கொள்கைகள் அவர்களிடம் இருக்கிறது. இதை அறியாமல் சில முஸ்லிம்களும் அதை விளங்காமல் அதை செய்யக்கூடியவர்கள் பல இடங்களில் உருவாகிவிட்டார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, நமக்கு அதையெல்லாம் மார்க்கம் தடை செய்கிறது. ஷஹாதத் என்பது உயர்ந்த பாக்கியம். அவர்கள் எந்த நிலையில் அநியாயமாக கொல்லப்பட்டார்கள் என்று சொன்னால் அதற்கெல்லாம் மறுமையில் அல்லாஹ் தீர்ப்பை வைத்திருக்கின்றார். அதற்காக வருடந்தோறும் நாம் துக்கம் கொண்டாடுவதோ, அதை நினைத்து நாம் கஷ்டத்தை வருத்திக் கொள்வதோ, வேதனை செய்து கொள்வதையோ மார்க்கம் ஹராமாக்கி இருக்கிறது. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, ஆகையினால் அவர்கள் கொள்கையில் நமக்கு வேறுபட்டவர்களாக இருந்தாலும் அரசியலில் உலக அடிப்படையில் நாம் மற்றவர்களோடு ஒற்றுமையாகத்தான் இருக்க வேண்டும். அவர்கள் நமக்கு ஒரு வகையில் உதவி செய்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களை பாராட்ட வேண்டும், அவருடைய ஹிதாயத்திற்கு துஆ செய்ய வேண்டும். அவர்களிலும் பல தரம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். எல்லோரையும் காஃபிர்கள் என்று சொல்லிட இயலாது. ஆனால் அவர்களில் பல தரம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். அதில் நடுநிலையானவர்களும் இருக்கிறார்கள், நல்ல முறையில் புரிந்தவர்களும் அவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே யாரையும் நாம் எடை போட்டு அவர்களை ஒரேடியாக இவர்கள் ஷியாக்கள், இவர்கள் என்னதான் அவர்கள் நமக்கு உதவி செய்தாலும் அவர்களை புறந்தள்ள வேண்டும் என்ற நோக்கி நாம் இருப்போமேயானால் அந்த இடத்திலும் நாம் சருகி விடுவோம். ஆகையினால் தான் ஒற்றுமை நமக்கு வலியுறுத்தி சொல்லப்படுகிறது. நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு ஜமாத்தாக ஐவேளை தொழுகை மூலமாக ஜும்மாவில் வாரத்தில் ஒருவரை ஊரெல்லாம் சேர்ந்து ஒரு இடத்தில் ஒன்று கூடுவது, ஜும்மாவையும் நாம் பிரித்து விட்டோம். நினைத்த இடத்தில் எல்லாம் பிரித்துக் கொள்கிறோம். அவரவர்கள் மசாயிகள் சொல்லிக் கொள்கிறார்கள். எல்லோரும் முஃப்திமார்களாக, எல்லோரும் ஆலிம்களாக மாறி மஸ்ஜிது கட்டிவிட்டால் அங்கு ஜும்மா நடத்திவிட வேண்டும் என்ற நிலைக்கு நாம் வந்துவிட்டோம். அல்லாஹ்விடம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஜும்மா என்பதை ஒற்றுமை நிலைநாட்டுவதற்கு தான். வாரத்தில் ஒரு நாள் ஒன்று கூட வேண்டும். ஒரு இடத்தில் ஒன்று கூட வசதி இல்லை, அதற்காக ஆலோசனை செய்த இடத்தில் ஒன்று கூடுகிறோம் என்று சொன்னால் அனுமதி இருக்கிறது.
எதையுமே கேட்டு மார்க்க முறையில் நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா என்பதை நாம் பார்த்து நாம் ஈடுபடும். ஒரு தொழுகை, ஒரு ஜும்மா அல்லாஹ்விடம் கபூலாகவில்லை, நாம் ஒற்றுமையை பிடித்துக் கொண்டு செயல்படுகிறோம், எனக்கு அதிகாரம் இருக்கிறது, எங்கள் செல்வாக்கு இருக்கிறது, அதை வைத்து நாம் எதையும் செய்வேன் என்பதாக நாம் மார்க்கத்தை புறந்தள்ளிவிட்டு சிறுமையானால் நம்மை விட அறிவற்றவர்கள் யாரும் இருக்க முடியாது. ஜும்மாவின் மூலமும் ஜமாத்தாக மொஹல்லாவில் ஒன்று கூடுவது, வாரத்தில் உண்மை ஊரில் ஒன்று கூடுவது, பெருநாட்கள் ஒட்டுமொத்தமோடு ஒன்று கூடுவது, இதெல்லாம் உருவாக வேண்டும். காலம் போக போக ஊரு விடுவடைகிறது, பிரிகிறோம் என்று சொன்னால் அதை காரணத்தை மசாலாக்களை கேட்டு இப்படி இந்த இடத்தில் இந்த சூழ்நிலையில் பிரிவதற்கு அனுமதி இருக்கிறதா என்ற ஃபத்வாவை பார்த்து நாம் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட இடங்களை ஒவ்வொரு தொழுகையாளிகளும் கவனித்து செயல்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய முயற்சியை வீணானதாக ஆகிவிடும். கண்ணிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, ஆக இது போன்றுதான் ஹஜ்ஜிலும் ஒற்றுமை அல்லாஹ் நிலைநாட்ட விரும்புகிறான். அதிலிருந்தும் படிப்பினை பெற்றவர்களாக முழு உலகத்திலும் திரும்பி இருக்கக்கூடிய ஹாஜிகள் நாம் ஒரு வருடத்தை முடித்து அடுத்த வருடத்தில் இருக்கிறோம். வருட பிறப்பு என்பது ஷரியத்தில் கிடையாது. அதை கொண்டாடுவதோ அதை வாழ்த்துவதோ ஹாப்பி நியூ இயர் சொல்வதோ இதெல்லாம் இஸ்லாத்தில் கிடையாது. வருடத்தை கொண்டாடுவதல்ல, கடந்த காலங்களை நிறுத்தி வருத்தப்படுவது. ஒரு வருடம் முடிந்து விட்டது, ஒட்டுமொத்தமாக 360 நாட்கள் கழிந்து விட்டது. அது எப்படி கழிந்தது தெரியவில்லையே. இனி வரக்கூடிய ஆண்டையாவது இந்த புனிதமான ஷஹருல்லாஹில் முஹர்ரம் அல்லாஹுடைய மாதம் என்று சொல்லி இருக்கக்கூடிய இந்த மாதத்தில், இந்த ஜும்மாவுடைய தினத்தில், இந்த முதலாவது நாளில் நான் அல்லாஹுடன் உடன்படிக்கை செய்கிறேன். யா அல்லாஹ், இன்றிலிருந்து என்னுடைய வாழ்க்கை சீராகும், என்னுடைய இபாதத்தை நான் சீராக்குவேன், இன்னும் அதிகமாக நெருங்குவதற்கு முயற்சி செய்வேன். எல்லாவற்றையும் விட பாவத்தை விடுவதற்கு நாம் ஒப்பந்தம் செய்ய வேண்டும். நாம் எவ்வளவு நன்மைகள் செய்தாலும் பாவத்தின் வாசல்களை அடைக்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய இபாதத்துகள் எல்லாம் அந்த வழியாக இறங்கிவிடும், சென்றுவிடும், அழிந்துவிடும். எவ்வளவுக்கு நாம் பாவங்களை விட்டு ஒதுங்குவோமோ தக்குன் அபதன் நாஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மிகப்பெரிய வணக்கசாலி யார் என்று சொன்னால் பாவங்களை விட்டு ஒதுங்கி இருப்பவர். தனிமையில் இருந்தாலும் பாவத்தை பார்ப்பதில்லை, பாவம் ஹராம் என்று சொல்லி தன்னுடைய கண்ணை பாதுகாக்கிறார், தன்னுடைய செயலை பாதுகாத்துக் கொள்கிறார் என்று சொன்னால் இவர்தான் பெரிய ஆபித், பெரிய வணக்கசாலி என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக கண்ணிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடம் இந்த நாட்களில் முஹாசபா செய்ய வேண்டும். சஹாபாக்கள் ஒவ்வொரு நாளினுடைய இறுதியிலும் உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், ஹாசிபு கப்ல அன் துஹாசபு, உங்களுக்கு விசாரணை செய்யப்படுவதற்கு முன்னால் உங்களை நீங்களே விசாரணை செய்து கொள்ளுங்கள் என்பதாக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு சொல்லக்கூடிய அந்த முஹாசபாவை நாம் இந்த வருடப்பிறப்பின் முதலாவது நாளிலே அது போன்ற கவலையில் இருந்து அல்லாஹ்வோடு ஒப்பந்தம் செய்தவர்களாக நம்முடைய கொடுக்கல் வாங்கலை சீராக்குவது, வீண் விரயங்களை விட்டு நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வது, நாம் எதையெல்லாம் செய்கிறோமோ இதெல்லாம் மறுமையில் கேள்வி கணக்கிற்கு வரும் என்பதை முன்வைத்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையை நாம் சீராக்கிக் கொள்வோமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறப்பு நிறைந்த மாதங்களாக அல்லாஹ் நமக்கு தந்திருப்பதை போன்று சிறப்பான அமல்கள் செய்வதற்கும் பாவங்களை விட்டு ஒதுங்கி இருப்பதற்கும் அல்லாஹ்விடம் நெருக்கம் பெறுவதற்கும் எங்கெல்லாம் முஸ்லிம்கள் சோதிக்கப்பட்டு வேதனைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார்களோ அல்லாஹ் அவருக்கு சுபிச்சமான சுகமான வாழ்க்கையை நசீபாக்குவானாக. அல்லாஹ் நம் எல்லோரையும் சொர்க்கத்தில் வென்று சேர்த்தல் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.